தைப்பூச நாளில்தான் உலகில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக ஐதீகம். சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். முருகப்பெருமானுக்கும் பூசம் உகந்தது. அவர் பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை மணந்து கொண்டார். இந்நாளில் முருகனுக்கு காவடி எடுப்பதுண்டு. அகத்தியர் தந்த சிவகிரி சக்திகிரி என்ற மலைகளை காவடி போல் கட்டி தூக்கி வந்தான் இடுமன் என்ற அசுரன். அவனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்டார் முருகப்பெருமான். மலை போன்ற துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் அதை சுமப்பது உன் வேலையல்ல. அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நீ உன் பாதையில் செல் என்பதே காவடி தத்துவம். இதற்காகத்தான் முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுப்பார்கள். தைப்பூச நாளில்தான் அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை பெற்றதாக சொல்லப்படுகிறது. தைப்பூசம் அன்று விரதம் இருந்தும் காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும். ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், பெண் குழந்தைக்கு காது மூக்கு குத்துதல், திருமண பேச்சுகள் ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அச்சம் இல்லாத நிம்மதியான பெருவாழ்வை எதிர்கொள்ள இந்த தைப்பூச நன்னாளிலே தம்பதி சமேரராக சிவாலயங்களுக்கும் முருகன் கோவில்களுக்கும் சென்று எந்த சூழலிலும் பிரியாத வரம் வேண்டிக் கொள்ளலாம்.